கள்ளத் தொடர்புல இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துரோகத்தின் சம்பளம் மரணம். திருநெல்வேலி மாவட்டம் தருவை அப்படிங்கிற ஒரு பகுதியைச் சேர்ந்த பாலமுருகனுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் மேரேஜ் ஆகி 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. கடந்த சில வருஷமா பாலமுருகன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இந்த ஸ்ரீபிரியா அவரை விட்டு பிரிஞ்சு கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருந்து அங்க இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு முக்கியமான காரணம் பாலமுருகனோட ரிலேஷனான இசக்கி ராஜா தான். கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இசக்கி ராஜாவுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் பழக்கமாகி காலப்போக்குல அது கள்ளக்காதலாவும் மாறி இருக்கு. இந்த விஷயம் பாலமுருகனுக்கு தெரிஞ்சு ஸ்ரீபிரியாவை கூப்பிட்டு கண்டிச்சதுனாலதான் அவங்க கோவிச்சுட்டு கோயம்புத்தூர் கிளம்பி போயிருக்காங்க. சோ அப்படி அங்க போயுமே இந்த இசக்கி ராஜாவும் ஸ்ரீபிரியாவும் அவங்களோட கள்ள தொடர்பை கண்டினியூ தான் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்க 2 பேரும் ஜோடியா எடுத்துக்கிட்ட போட்டோவை இந்த இசக்கி ராஜா பாலமுருகனோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. இதை பார்த்து ரொம்பவே கோவமான பாலமுருகன் கோயம்புத்தூருக்கு கிளம்பி போய் அவரோட மனைவியான ஸ்ரீபிரியாவை என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா ஸ்ரீபிரியா வர முடியாதுன்னு சொல்லி மறுக்கவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இசக்கி ராஜா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை கேட்டு ரொம்பவே கோவமான பாலமுருகன் அவர் வச்சிருந்த அருவாள் எடுத்து சர்ற மாதிரியா ஸ்ரீபிரியாவை வெட்டவும் செய்றாரு. அப்படி வெட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட பயமே இல்லாம போலீஸ் வர்ற வரைக்கும் அதே இடத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு பாலமுருகன். அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வச்சிருக்காரு இந்த பாலமுருகன். தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் பாலமுருகனை அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு வராங்க.